ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு 1 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி நல்லா ஆற வச்ச பிறகு இது ஒரு முறை பிசைஞ்சு விட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மாவுலேயும் உருண்டை பிடிச்சி எடுத்த பிறகு இது ஒரு வாரமாக இருக்கட்டும். இதுக்கிடையில் 10 பாதாம், ஒரு 15 முந்திரியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து இதை அப்படியே வச்சுக்கோங்க. கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்ட பிறகு தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு எல்லா உருண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் உருண்டையெல்லாம் வேக வச்சுக்கோங்க. வெந்து வந்த பிறகு 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பசும்பால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் திக்கான பிறகு 1 டீஸ்பூன் அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இடையில நல்லா கலந்துக்கோங்க. இனிப்புக்காக 3/4 கப் அளவு சர்க்கரை, ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பாதாம் முந்திரியை சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை ரெடி.